ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னு தி அன்வான்டட் அட்நெட் அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய விஷயங்களை இந்த எபிசோடில் இன்டெரக்டாக தான் சொல்லியிருப்பாங்க. பட் நான் அதை உங்களுக்கு டேரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி அன்வான்டட் அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 3. லோரேனை தான் காமிக்கிறாங்க. அவள் எழுதிட்டு இருக்கா. கதவை தட்டுற சவுண்டு கேட்குது. இந்த பேட்டர்னில் நம்ம ஹீரோ மட்டும்தான் கதவை தட்டுவான்னு புரிஞ்சுக்கிட்டு டக்குனு தூங்குற மாதிரி போய் நடிக்கிறா. தன்னால இவன் என்ன பார்க்க வரல, அட்லீஸ்ட் உயிரோட இருக்கே, அந்த வரைக்கும் சந்தோஷம் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கும்போது லோரைன் எந்திரி இல்லை தலையில் புக்கை போட்டுருவேன் நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி எந்திச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோவோட கெட்டப்பை பார்த்துட்டு நீ ஓகே தானே அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் அவன் கையை காமிக்கிறான். மான்ஸ்டர் பற்றி நான் ரிசர்ச் பண்ணதுலேயே டிராகன் ஒருத்தரை சாப்பிட்டு அண்டடாக மாறினதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு லோரைன் சொல்கிறா. ஈவன் என்ன இந்த ஷேப்பில் பார்த்தோம் அவள் பதட்டப்படாமல் இருக்காளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். அவன் என்ன ஃப்ரெண்டாக பார்க்குறத விட ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டாக தான் பார்க்குறான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ இப்போ ஒரு அண்டடாக இருக்க, உண்மையிலே நீ ரெண்ட் ஃபைனாக தானா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. என்னோட ப்ரீவியஸ் லைஃபோட மெமரிஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது, பட் உண்மையிலே நான் ரெண்ட் ஃபைனாக தானா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ரெண்ட்னா இந்த பதில் தான் சொல்லியிருப்பான், கண்டிப்பாக நீ ரெண்ட் தான். சரி இப்போ அடுத்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு லோரன் கேட்கவும் நான் அட்வென்ச்சராக கண்டினியூ பண்ண போகிறேன், மித்ரால் அட்வென்ச்சர் ஆகிற என் கனவை விட்டு கொடுக்க போகிறது இல்லை, அதுக்கு இப்படியே போக முடியாது நம்ம ஹீரோ சொல்லவும் அப்போ உனக்கு பதில் நான் ஜாப் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு. சரி நீ என் வீட்லேயே தங்கிக்கோ, பட் ஃப்ரீயாக தங்குறதுக்கு உனக்கு ஒரு போல தெரியும். ஸோ என்னோட ரிசர்ச்சுக்கு நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லி சொல்றேன். உடம்பெல்லாம் எதுவும் வெட்டி எடுக்கக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவோ கவலைப்படாத, சின்ன பீஸ் ஆஃப் ஸ்கின் ஹேர் இந்த மாதிரி தான் கேட்பான்னு சொல்றா. ரெண்ட் நீ கொடுத்த ஸ்லைம் லிக்யூட வச்சு கிடைச்ச பணம் அது அப்படின்னு சொல்லி நிறைய காசு கொண்டு கொடுக்குறேன். கொடுத்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹை குவாலிட்டியா இருந்தது. சரி இதை வச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்கவும் நான் ஒரு ஸ்வாட் செய்ய போறேன் நம்ம ஹீரோ பிளாக் ஸ்மித்தை பார்க்க கிளம்புறான். ஈவன் மாஸ்க் போட்டிருந்தாலும் நம்ம ஹீரோ உருவா பயங்கரமா இருக்கிறதுனால எல்லாரும் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. கடையில இருக்கிறவங்களும் ஒரு மாதிரி பக்கவோ சாரி நான் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஹீரோ சொன்னா பரவாயில்ல இருக்கட்டும், என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்கிறேன். ஹீரோ அவன் பழைய ஸ்வாடை கொடுக்குறான். இந்த ஸ்வாடை இதுக்கு மேலே அவங்களால யூஸ் பண்ண முடியாது, ஸ்பிரிட் எனர்ஜியா மேஜிக் எனர்ஜியா எந்த யூஸ் பண்ற மாதிரி ஸ்வாட் வேணும்னு கேட்டா அது ரெண்டுத்தையும் நான் யூஸ் பண்ணுவேன், அது போக டிவினிட்டியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது ரொம்பவும் ரேர் ஆச்சு, இந்த டவுன்லேயே ஒருத்தர் தான் அப்படி யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியும், என்னவா சொல்லுவோம் அதை கொஞ்சம் சீக்ரெட்டா வச்சிருக்கீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். கஸ்டமர் சீக்ரெட்ஸ் நாங்கள் சேஃப்டியா ஹேண்டில் பண்ணுவோம், கவலைப்படாதீங்கன்னு சொல்றா. 3 பவரையும் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லவுமே இது 2 தான் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு டவுட் வருது. உங்க ஸ்வாடை செய்யும் போது ஓனர் அடிக்கடி கூப்பிட்டு வருவாரு, அப்பப்போ மட்டும் வந்துட்டு போங்க கடைக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. பிரச்சனை இல்லை, ஏதாச்சும் தேவைன்னா அந்த அகாடமிக் லோரனை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லவும் லோரன் நம்ம ஹீரோ சொல்லவுமே இது 2 தான் அந்த பொண்ணு கன்ஃபார்மே பண்ணியிருந்தா. பட் நம்ம ஹீரோ கிட்ட அதை தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கல. லோரன் நம்ம ஹீரோக்காக கோல்ஸை பத்தி இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. ஹியூமன்ஸ் இது லெஸர் ஹண்ட்ரடா மாத்தும், அந்த அளவுக்கு இந்த மான்ஸ்டர் கிட்ட பவர் இருக்கு. பட் அதுங்களோட பர்சனாலிட்டி போய் அதுங்க எமோஷன்லெஸ்ஸா மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பட் ரெண்டோட கேஸ் ஸ்பெஷல், அவன் அந்த மாதிரி மாற மாட்டான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அவன் 2 மாதிரி தான் எனக்கு தெரியுதான் அப்படின்னு சொல்லி லோரன் யோசிக்கிறா. இந்த லோரனோட பிளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. நீங்க ஆசல் ஃபாரஸ்ட்க்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, இவனை கூட கூட்டிட்டு போங்க, இவன் ஒரு ரொக்கி தான், ஸோ நீங்க காசு கூட பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ஹெல்ப்ஸை கலெக்ட் பண்றதுக்கு அவ ஃபாரஸ்ட்குள்ள போயிருக்கா. பிளாஷ்பேக் குள்ள ஒரு பிளாஷ்பேக் போகுது. ரொம்ப சின்ன வயசுலயே லோரன் டாக்டர் ஆயிருப்பா. சில்வர் கிளாஸ் அட்வென்ச்சரர்னோ பெரிய டாக்டர்னோ அவளுக்கு ஒரு டைட்டில் கிடைக்குது. பட் எனக்கு இந்த அட்டென்ஷன்ல எல்லாம் விருப்பம் இல்லை, அதனால தான் இந்த மாதிரி ஒரு அன்பாப்புலர் சிட்டிக்கு வந்துட்டேன். இந்த பூவை நான் வேரோட எடுக்கணும், அப்பதான் இது எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கா. இதையோ கலெக்ட் பண்ணி வை அப்படின்னு நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. நம்ம ஹீரோ பார்த்தா அதே மாதிரி பூவா ஆல்ரெடி நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். இவ சொல்லாமையே நம்ம ஹீரோவை எக்ஸாக்டா வேரோட அதை எடுத்து வச்சிருக்கவோ அதை பார்த்து இவா ஷாக் ஆகுறா. உனக்கு எப்படி இதை பத்தி தெரியும் கேட்கும் போது இப்போ ஒரு கார்ட்லின் அங்க வருது. ஃபயர் மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுதான். அவளும் அதே மாதிரி பண்றா. சில்வர் கிளாஸ்னா உண்மையிலேயே வேற லெவல் தான்ப்பா நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ 2 பேருமே ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஃபைட்டோ நம்ம ஹீரோ கேட்கவும் இல்ல எப்பவும் எனக்கு எஸ்கார்ட்ஸ் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் நீ சில்வர் கிளாஸா இருந்தாலும் உன்னை பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸா தெரியல, அதான் கேட்டா நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு எப்படி ஹெர்ப்ஸை பத்தி தெரியும்னு கேட்கவும் ஒரு அட்வென்ச்சரர் என்கிட்ட சொன்னாரு, நான் ஒரு பெஸ்ட் அட்வென்ச்சரர் ஆகணும்னா எழுத படிக்க தெரிஞ்சுக்கிடணும்னு, அதனால தான் நான் அதை கத்துக்கிட்டேன். மான்ஸ்டர்ஸ் பிளான் மேஜிக்னு எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். நான் ஒரு மித்ரல் கிளாஸ் அட்வென்ச்சரர் ஆகணும்னு தான் ஆசைப்படுறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஹெல்ப்ஸை பத்தியோ மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்றதை பத்தி எனக்கு கத்து கொடுக்குறியா அப்படின்னு லோரன் கேட்கப்போ சரி கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கல, உன்கிட்ட இருந்தா கத்துக்கணும்னு சொல்றா. ஸோ இப்படிதான் 10 வருஷமா இவங்க ஒன்னா இருக்கிறாங்க. இந்த 10 வருஷத்துல நான் கூட கொஞ்சம் மாறிட்டேன். யோசிச்சு பார்த்தா அடல்ட்ஸ்லாம் என்ன நினைச்சு ஏன் கவலைப்பட்டாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. லெக்சரர்ஸ்க்கு நான் லெட்டர் அனுப்பவே இல்லைல்ல, இப்பவே அதை அனுப்பணும் அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கான பேப்பர்ஸ் நான் எங்க வச்சேன், ரெண்டுக்கு தான் அது தெரியும், அவன்ட்டு தான் வந்தவொடனே கேட்கணும் அப்படின்னு லோரன் யோசிக்கிறா. இப்போ அந்த பிளாக் ஸ்மித்தை டைரக்டா பார்த்து நீங்க கேட்ட மாதிரியே பெஸ்டா நான் ஸ்வாட பண்ணி தரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்க ஸ்வாட் ரெடி ஆகிற வரைக்கும் டெம்பரரியா அந்த ஸ்வாட வச்சுக்கோங்க, டிவினிட்டி தவிர மற்ற 2 எனர்ஜி இதுல யூஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ போன அப்புறம் ரெண்ட் இந்த மாதிரி இருக்காம்னா அவனுக்கு ஏதோ சொல்ல முடியாத பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட சொல்லியிருக்கலாம், நம்மள அவன் நம்பலையோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு யோசிக்கிறா. அவன் பிரச்சனையில நம்ம கடையை இன்வால்வ் பண்ண அவன் விரும்பலையோ என்னமோ, நம்ம கடைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவன் இதை பண்ணியிருக்கான். அவன் உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. இதை தவிர வேற யாராலையும் 3 டைப் ஆஃப் பவரையும் யூஸ் பண்ண முடியாது. லோரன் கூட இருக்கான்னு சொல்லுவான். கண்டிப்பா அவனே ஒரு நாள் மட்டும் உண்மையை சொல்லுவான், அதை விட வெயிட் பண்ணுவான்னு கடைக்கார சொல்றாரு. சூப்பரா சமைச்சிருக்கிற, நீ சாப்பிட
சாப்பிடலையும் லோரன் கேட்கவும் எனக்கு பசிக்காதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா புக்கையும் ரிசர்ச் பண்ண வரைக்கும் கண்டிப்பா நீ ஒரு ஆர்டினரி கோல் கிடையாது, கண்டிப்பா இது உன்னோட எக்ஸ்டென்ஷியல் எவல்யூஷனுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு, அடுத்து என்னபாவே எவால்வ் ஆக போறேன்னு கேட்கவும் பார்க்கனா ஹியூமன் மாதிரி தெரியணும்னு நம்ம ஹீரோ சொல்றேன், அதுக்கு நிறைய மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணி நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன பொறுத்தளவு நீ இன்னும் மாறவே இல்லைன்னு லோரன் சொல்றா. ஒரு சாதாரண ஸ்லைமை பார்த்து ஒரு அட்வென்ச்சரர் பயந்து உட்காந்துட்டான். டக்கு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த அட்வென்ச்சரரை காப்பாத்துறான். என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவர் சொல்லவும் அவரோட கையில அடிபட்டிருக்கு, மற்றபடி பெருசா எந்த காயமும் இல்ல. சரி நம்ம ஹீரோ கிளம்பவும் எஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம ஏன் ஒன்னா ஃபைட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வரேன். வாழ்றதுக்கு ஒரு லைஃப் தான் இருக்கு, என்னால் முடிஞ்ச அளவு மற்றவங்களை காப்பாற்றணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். எனக்கு பணம் தேவைப்படுது, அதனால தான் நான் இந்த வேலையை பார்க்குறேன். பட் இந்த சின்ன ஸ்லைமு கூட என்னால் அட்டாக் பண்ண முடியல, நம்ம ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணலாமா ப்ளீஸ்? நான் ஒரு செஃப், மாலட்டில் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன், எனக்கு கடன் இருக்கேன், அடுத்த வாரத்துக்குள்ள 15 கோல்டு காயின்ஸ் நான் கொடுத்தாகணும், இதை தவிர்த்து வேற எப்படி எனக்கு காசு சம்பாதிக்கன்னு தெரியல. ஸோ ப்ளீஸ் மற்ற பார்ட்டியும் என்ன சேர்த்துக்கிட மாட்டேங்கிறாங்க, நீங்களாச்சும் என்ன சேர்த்துக்கோங்களேன்னு சொல்லவும் சாரி நான் பிஸியாக இருக்கேன் நம்ம ஹீரோ கிளம்புறேன். ஏதாச்சும் மேஜிக் ஐட்டம் கிடைச்சாதான் இவன் சர்வைவ் ஆக முடியும். ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஹே நீ என் கூட வரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நிஜமாவா ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஹாப்பி ஆகிறான். இவன் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு தெரில, பட் ஹெல்ப் தேவைப்படுற ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நானும் ஸ்ட்ராங் தாங்க, எதை வேணாலும் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்கிறான். மில்லியனா ரெண்ட் ஃபெயினா தானே, இவனை தனியாக கூட்டிகிட்டு போகிறது நல்ல விஷயம் தானே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த பக்கம் வழியே இல்லையே, இங்கே போகிறீங்கன்னு வந்தாலும் கேட்கவும் ஜஸ்ட் மூடிட்டு வாடா நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போகிறான். அட யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு புது வழியா, கில்டுகிட்ட சொன்னால் இதுக்கே காசு கிடைக்குமே நம்ம பார்க்குறான். இப்பயும் டிராகன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறான். அந்த பிளேஸில் வேல்யூபிள் ஐட்டம் ஏதாச்சும் இருக்கா நம்ம ஹீரோ தேடும்போது அந்த இடத்துல எந்த மேஜிக் ஐட்டமும் இல்லை. அப்போ ஒரு பாறைக்கு இடுக்கில் ஏதோ ஒரு வழி இருக்குன்னு இருந்தாலும் கூப்பிடுவோம். ஹிடன் பேசேஜா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்குறேன். கில்டு கிட்ட சொன்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய காசு கிடைக்கும். சரி இல்லை நீங்கள் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக நான் உங்கள் பேரை தட்டி பறிச்சுக்கிட மாட்டேன், கவலைப்படாதீங்கன்னு இருந்தாலும் சொல்லவோ இல்லை எனக்கு பெயர் புகழ்லாம் முக்கியம் இல்லை, நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சதான் வேணா மற்றவங்ககிட்ட சொல்லிக்கோங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த சீக்ரெட் பேசேஜ்குள்ளே போகிறாங்க. இன்னொரு எம்டியான ரூம் மட்டும் தான் இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு அவர் உள்ளே போகும்போது அந்த மேஜிக் சர்க்கிள் கிட்ட போகாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அது அவரோட கண்ணுக்கு தெரியலையோ அப்படின்னு நம்ம ஹீரோக்கு புரியுதா. அதுக்குள்ளே அவன் டெலிபோர்ட் ஆயிருதான். நம்ம எங்கே டெலிபோர்ட் ஆகும்னே தெரியல, பட் இருந்தாலும் அந்த ஆளை அப்படியே விட்டுட்டு போக முடியாது. நம்ம ஹீரோவை பின்னாடியே அந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிளில் போய் நிற்கிறேன். அதுக்குள்ளே அந்த ஆளை ஏதோ ஒரு மான்ஸ்டர் அடிச்சு போட்டு அவர் மயங்கி கிடக்குறாரு. ஒரு மிகப்பெரிய ஸ்கெலிட்டன் அங்கே நின்றுட்டு இருக்கு. அப்போ இது ஒரு பாஸ் ரூமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு அட்டாக் பண்ண போகிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த ரூம்குள்ளே இருந்த டிராகன் எந்த பக்கம் போச்சு அப்படிங்கிறதே இப்போ நம்ம ஹீரோக்கு தெரியல. அதுக்குள்ளே இருக்கிற சீக்ரெட் ரூம்குள்ளே வந்து பார்த்தா அது ஒரு பாஸ் ரூம்குள்ளே டெலிபோர்ட் பண்ணி விட்டுடுச்சு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.